குழந்தை மருத்துவத்தில் ஜான் ஹாலண்டோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் ஹாலண்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1873 பிப்ரவரி 3 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறந்தாங்க. இவர் 1899ஆம் ஆண்டு அந்த நியூயார்க் சிட்டியோடைய கொர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே நியூயார்க் சிட்டியோடைய நியூயார்க் ஃபவுண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் இவர் மருத்துவ பயிற்சியை பெற்று வந்தாங்க. அப்போ லூத்தர் எமட் ஹோல்ட் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர்னால் ஈர்க்கப்பட்டு தானும் ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆகணும்னு ஜான் ஹாலண்ட் முடிவு செஞ்சாங்க. இதன் காரணமாக இவர் 1900ஆம் ஆண்டிலிருந்து அடுத்த 2 ஆண்டுகள் ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாலையும் ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின்லையும் அடுத்தடுத்து குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க. பின்னர் இவர் ஒரு குழந்தை நல மருத்துவராகவும் ஆனாங்க. அதுக்கப்புறமா 1902ஆம் ஆண்டு ஜான் ஹாலண்ட் மீண்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்குக்கே திரும்பி லூத்தர் எமட் ஹோல் கூட இணைஞ்சு ப்ரைவேட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டு வந்தாங்க. அதாவது ப்ரைவேட்டாக ஒரு பீடியாட்ரிக் கிளினிக்கை நிறுவி இவர் ஒரு குழந்தை நல மருத்துவராக குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. அதே சமயம் அதே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் இவர் குழந்தை மருத்துவத்தை கற்பித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1912ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேரிலாண்டோடைய பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக, அதாவது குழந்தை மருத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஹேரியட் லேன் ஹோம் ஃபார் இன்வாலிட் சில்ட்ரனோடைய பீடியாட்ரிஷியன் இன் சீஃபாகவும் டைரக்டராகவும் கூட இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது மூத்த குழந்தை நல மருத்துவராகவும் இயக்குனராகவும் நியமிக்கப்பட்டாங்க. இது இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. ஏன்னா ஜான் ஹாலண்ட் அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அதே மாதிரி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுதான் தனியாக ஒரு ஃபுல் டைம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸை நிறுவினது. அதாவது அந்த காலத்திலெல்லாம் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் பணிபுரிஞ்சு வந்த மருத்துவர்கள் தான் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்தாங்க. அதே சமயம் அவங்க தனியாகவும் கிளினிக்கை வச்சு நடத்தி வந்தாங்க. இதனால் அவங்க கற்பிக்கிறதுக்கும் தனியாகவே அவங்க ப்ரைவேட் கிளினிக்கை நடத்துறதுக்கும் நேரம் அதிகமாக செலவழித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் சாயங்காலம் மட்டும் அந்த குழந்தைகளுக்கு அல்லது மற்றவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது அதை செஞ்சு வந்தாங்க. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபுல் டைம் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை இவர் நிறுவி அங்கு வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பீடியாட்ரிஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே தனியாக கிளினிக்கை வைக்கக்கூடாது, இங்கே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க. இப்படி இவர் உருவாக்கின இந்த பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபுல்லி அகாடமிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு விஷயத்தையும் தெரிவித்தாங்க. இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது, அதே மாதிரி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கிறது, இந்த ரெண்டை 50%ஆகவும் மிச்சம் 50% நேரத்தை ஆராய்ச்சியில் செலுத்தணும் அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தினாங்க. அதாவது ஹாஃப் டைம் தான் இவங்க பேராசிரியர்கள் கற்பிக்கணும், அதே சமயம் மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கணும், மிச்சம் ஹாஃப் டைமை ரிசர்ச்சுக்கு செலவழிக்கணும். அப்போ தான் அறிவியல் ரீதியாக நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு என்னென்ன நோய்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சிகிச்சை முறைகளை மேம்படுத்த முடியும். ஸோ அதுக்காக இந்த வலியுறுத்தலை இவர் செஞ்சாங்க. இதன் மூலமாக பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு ஜான் ஹாலண்ட் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையை இவர் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஹாலண்ட் வில்லியம் மெக்கிம் மேரியட் அப்படின்ற இன்னொரு குழந்தை நல மருத்துவர் கூட இணைஞ்சு ஆசிடோசிஸ் அப்படின்ற ஒரு நிலை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இப்போ ஆசிடோசிஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ தான் இவங்க செஞ்ச ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது புரியும். பொதுவாக நம்ம உண்ணக்கூடிய உணவு அதில் இருக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன், அதுக்கப்புறம் அந்த கார்போஹைட்ரேட், ஃபேட் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய செரிமான மண்டலம் தான் செரிக்கும். ஸோ அப்படி செரித்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான அந்தந்த சத்துக்கள் போகும். உதாரணத்துக்கு கால்சியம் நம்மளுடைய எலும்பினால் உறிஞ்சப்பட்டு எலும்பு வலுப்பெறும். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் ஆனது நம்மளுடைய தசைகள் எடுத்துக்கிட்டு தசைகள் வலுப்பெற்று நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி அப்படி ஆகும்போது நம்ம உணவை உண்ட உடனே நம்மளுடைய உடம்புக்குள்ளே
அந்த உணவு போனதுக்கப்புறமா, குறிப்பாக வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்ற ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இது வந்து ஷார்ட்டாக HCl அப்படின்னு அழைக்கப்படும். இந்த அமிலமானது சுரந்து அந்த உணவுகளை வந்து உடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் நம்மளுடைய வயிற்றிலேயே செரிமான மண்டலத்திலேயே பைகார்பனேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கெமிக்கல் காம்பவுண்டும் வந்து சுரக்கும். அதுவும் வந்து அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இப்படி இருக்க சில நபர்களுக்கு வந்து சில குழந்தைகள் வந்து அதிகமாக வயிற்றுப்போக்குனால் பாதிக்கப்படும் போது பைகார்பனேட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. அதாவது இப்போ குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த மலம் வந்து ஃப்ளூயிட் மாதிரி போகும், தண்ணியாக போகும். அப்படி போகும்போது அதில் இந்த பைகார்பனேட் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்டும் வந்து சேர்ந்து வெளியேறிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதே மாதிரி பைகார்பனேட் இது ரெண்டுமே நம்மளுடைய உடம்புல ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உடம்புல அசிடிட்டி அப்படின்ற அமிலத்தன்மையும் ஆல்கலைன் அப்படின்ற காரத்தன்மையும் வந்து சீராக இருக்கும். அப்படி இல்லாமல் காரத்தன்மையோ அமிலத்தன்மையோ வந்து ஏதாவது ரெண்டில் ஒன்று அதிகரித்தாலும் அதிகப்படியான பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போ பைகார்பனேட் ஆனது காரத்தன்மை கொண்டது, ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது அமிலத்தன்மை கொண்டது. இந்த ரெண்டுமே நம்மளுடைய பிளட்டில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக ஆக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து பைகார்பனேட் வந்து வெளியேறும் வயிற்றுப்போக்கின் போது. ஸோ அப்படி வெளியேறனால ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மட்டும் உடம்புல இருக்கும். அப்படி தங்கிருச்சு அப்படின்னா அமிலத்தன்மை மட்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அமிலத்தன்மை அதிகரித்தா உடம்புல உறுப்புகளெல்லாம் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக உயிரிழப்பும் நிகழும். ஸோ இந்த ஒரு நிலை தான் ஆசிடோசிஸ் அப்படின்றது. ஸோ அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அளவுலேயே பைகார்பனேட் இல்லாமல் அதனுடைய அளவு வந்து வயிற்றுப்போக்கின் மூலமாக அது வந்து அதிகமாக குறைஞ்சி போய் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுடைய அளவு மட்டும் அதிகமாக இருக்கும்போது அமிலத்தன்மை ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய இந்த நிலை தான் இந்த அசிடோசிஸ் அப்படின்றது. அந்த காலத்தில் இதற்குண்டான புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அசிடோசிஸ் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து வயிற்றுப்போக்கின் போது அந்த வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளானது ஏதோ ஒரு டாக்ஸின்ஸை நச்சுத்தன்மையை வயிற்றில் வந்து வெளியிடுது. அந்த நச்சுத்தன்மை தான் ரத்தத்தில் கலந்து அமிலத்தன்மையை அதிகரித்து இந்த ஆசிடோசிஸ் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஜான் ஹாலண்டும் வில்லியம் மெக்கிம் மேரியட்டும் இணைஞ்சு ஒரு பரிசோதனை பண்ணாங்க. என்னன்னா இந்த அசிடோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய ஸ்டூல்ஸ் மலத்தையும் அந்த குழந்தைகளினுடைய பிளட்டையும் ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது அந்த குழந்தைகளினுடைய பிளட்டில் பைகார்பனேட்டோடைய அளவு ரொம்ப குறைவாகவும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோடைய அளவு பைகார்பனேட்டை விட அதிகமாகவும் இருந்தது. அதே சமயம் அந்த குழந்தைகளினுடைய ஸ்டூல்ஸை வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, அதாவது மலத்தை ஆய்வு செய்யும்போது அதில் பைகார்பனேட்டோடைய அளவு அதிகமாக இருந்தது. அப்போ டயரியா ஏற்படும் போது குழந்தைகளினுடைய ஸ்டூல்ஸில் பைகார்பனேட் ஆனது வெளியேறிடுது. ஸோ இப்போ இது வெளியேறினதுக்கப்புறம் உடம்புல அமிலத்தன்மை மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த அசிடோசிஸ் ஏற்படுது. இப்போ இந்த பைகார்பனேட் உடம்புல இருந்தது அப்படின்னா அமிலத்தன்மையை நீர்த்து போக வச்சு ஒன்றுக்கொன்று பேலன்ஸ் ஆயிரும். அப்படி இல்லாமல் பைகார்பனேட் வந்து வெளியேறனால தான் அமிலத்தன்மை மட்டும் அதிகரித்து அசிடோசிஸ் ஏற்படுது அப்படின்றத இவங்க விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது விளக்கப்பட்ட பிறகு தான் ஃப்ளூயிட் அண்டு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இன் சில்ட்ரன் அதன் புரிதல் ஏற்படுறதுக்கு இது காரணமாக அமைஞ்சது. அதாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் போது பைகார்பனேட்டை சேலின் சொல்யூஷனாக, அதாவது செயற்கையாகவே பைகார்பனேட்டை செஞ்சு அதை வந்து மருந்தாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்து வந்தால் குழந்தைகளினுடைய உடம்புல பைகார்பனேட்டோடைய அளவு வந்து மறுபடியும் சீராயிரும். அப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் வந்து சீராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுமே சமநிலையில் ஆயிரும். இப்போ இது சமநிலை ஆன பிறகு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடலாம். ஸோ அப்படி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு பைகார்பனேட் வெளியேறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து உடம்புல செலுத்தினா குழந்தைகளை காப்பாற்றிடலாம் அப்படின்ற அந்த ஒரு சிகிச்சை முறை இன்றைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஜான் ஹாலண்டும் வில்லியம் மெக்கிம் மேரியட்டும் தான். இதுக்கப்புறமா எட்வர்ட்ஸ் ஏ பார்க் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு குழந்தை நல மருத்துவர், அவர் கூட இணைஞ்சு ஜான் ஹாலண்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் டெட்டனி அப்படின்னு ஒரு நோய். டெட்டனி அப்படின்னா என்னென்னா, குழந்தைகளினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் அதெல்லாம் வந்து பிடிப்பு ஏற்படும். அதாவது தசை பிடிப்பு நரம்பு பிடிப்புலாம் ஏற்படும், வலிப்பும் வந்து ஏற்படும். அந்தளவுக்கு வந்து கொடிய பாதிப்பு இந்த நோயானது ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படுத்தக்கூடிய
அதாவது அப்படி ஏற்படக்கூடிய நிலை தான் டெட்டனி அப்படின்றது. இப்போ இந்த டெட்டனி அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அது பற்றி இவங்க வந்து ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா ஆல்கலோசிஸ், அதே மாதிரி ஹைப்போகால்சிமியா. அதாவது ஆல்கலோசிஸ் அப்படின்னா இப்போ அசிடோசிஸ் எப்படி அமிலத்தன்மை அதிகரித்தா அசிடோசிஸோ, அதே மாதிரி உடம்புல காரத்தன்மை அதிகரித்தா அது வந்து ஆல்கலோசிஸ். ஸோ அந்த ஆல்கலோசிஸும் ஹைப்போகால்சிமியா அப்படின்னா உடம்புல கால்சியத்தினுடைய அளவு குறைஞ்சி போயிடுது. ஸோ இந்த மாதிரி உடம்புல காரத்தன்மை அதிகரித்து கால்சியத்தோடைய அளவு குறைகிறது தான் டெட்டனி ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு அந்த ஃபிசியலாஜிக்கல் அந்த ஒரு விஷயத்தை இவங்க 2 பேரும் விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ டெட்டனி ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, உடம்புல காரத்தன்மை அதிகரித்து கால்சியத்தோடைய அளவு குறைகிறது, அப்போ தான் இந்த டெட்டனி ஏற்படுது. அதை இவங்க தான் விளக்கினாங்க. இப்போ காரத்தன்மை எப்படி அதிகரிக்கும், இப்போ ஏற்கனவே அமிலத்தன்மை எப்படி அதிகரிக்கும்னு சொன்னேன். இப்போ குழந்தைகள் வந்து வயிற்றுப்போக்குனால் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தைகளினுடைய மலத்தில் பைகார்பனேட் வந்து வெளியேறிடும். பைகார்பனேட் அப்படின்றது ஒரு ஆல்கலைன் தான், ஒரு காரத்தன்மை கொண்டது தான். ஸோ அது வெளியேறனால காரத்தன்மை குறையும். காரத்தன்மை குறைஞ்சா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அமிலத்தன்மை அதிகரிச்சிருக்கிற மாதிரி ஆகி அசிடோசிஸ் ஏற்படும். அதே மாதிரி தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வெளியேறினா பைகார்பனேட் மட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ காரத்தன்மை அதிகரிக்கும். அப்போ இந்த ஆல்கலோசிஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படும். ஆல்கலோசிஸ் ஏற்பட்டால் வெறும் டெட்டனி மட்டும் ஏற்படாது, அதையும் தாண்டி மூளை பாதிப்பு ஏற்படும், குழப்பம், தலை சுற்றல் மாதிரி பல பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்பு கூட நடக்கும். ஸோ அந்தளவுக்கு காரத்தன்மை அதிகரிக்கிறதனுடைய பாதிப்பு, அந்த தீவிரம் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி வெளியேறும்னா வாந்தி மூலமாக. குழந்தைகள் வந்து வயிற்றுப்போக்குனால் பாதிக்கப்பட்டால் பைகார்பனேட் வெளியேறும். அதே சமயம் நிறைய வாந்தி எடுத்தால் அந்த வாந்தி மூலமாக அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனது வெளியேறும். ஸோ அந்த அமிலம் வெளியேற பைகார்பனேட் ஆனது உடம்புல அதிகமாக இருக்கிற மாதிரி ஆகி ஆல்கலோசிஸ் ஏற்பட்டு அந்த காரத்தன்மை அதிகரித்து டெட்டனிலாம் ஏற்படுது. இப்போ காரத்தன்மை அதிகரித்தாலே கால்சியத்தினுடைய அளவை வந்து அது குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஆல்கலோசிஸ் ஆனது ஹைப்போகால்சிமியாவை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த டெட்டனி அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்துது. இதை வந்து ஜான் ஹாலண்ட் வந்து எட்வர்ட் ஏ பார்க் கூட இணைஞ்சு இந்த ஒரு விஷயத்தையும் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இவர் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அதில் இவருடைய சில கொலீக்ஸ் கூட இணைஞ்சு ரிக்கெட்ஸ் அப்படின்ற இன்னொரு பாதிப்பு, ஒரு கண்டிஷன், அது பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. ரிக்கெட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன். ரிக்கெட்ஸ் ஏற்பட்டால் குழந்தைகளினுடைய எலும்புகள் வந்து வலுவிழந்து போய் மென்மையாகி எலும்புகளெல்லாம் வளைஞ்சு மென்மையாகி சீக்கிரம் உடையக்கூடிய நிலையை வந்து எட்டும். எந்த அளவுக்குன்னா குழந்தைகளினுடைய காலெல்லாம் அப்படியே வந்து போ மாதிரி வில்லு மாதிரி ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு மோசமான பாதிப்பை ரிக்கெட்ஸ் ஆனது ஏற்படுத்தும். இப்போ இந்த ரிக்கெட்ஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எலும்புகளுக்கு வந்து வலு இல்லை, அதனால இந்த ரிக்கெட்ஸ் ஏற்படுது அப்படின்னு இவர் முடிவு செய்கிறாங்க. எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடியது கால்சியம் தான். ஸோ கால்சியத்தை வந்து எலும்பு உரியாமல் இருக்கும்போது இந்த ரிக்கெட்ஸ் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஃபாஸ்பேட் அப்படின்ற இன்னொரு சத்து இருக்குது. இந்த ஃபாஸ்பேட் எப்படி கால்சியமானது எலும்புக்கு வலுவை கொடுக்குதோ இந்த ஃபாஸ்பேட்டும் வந்து எலும்புக்கு வலுவை வந்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது லோ ஃபாஸ்பேட் லோ கால்சியம் இது ரெண்டுமே வந்து குறைவாக இருக்கும்போது அதுக்கு பேர் தான் வந்து லோ ஃபாஸ்பேட் குறைவாக இருந்தால் ஹைப்போஃபாஸ்பேட்டேமியா அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து இது வந்து கால்சியம் குறைவாக இருந்தால் ஹைப்போகால்சிமியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹைப்போஃபாஸ்பேட்டேமியா அதே மாதிரி ஹைப்போகால்சிமியா இது ரெண்டுமே ஏற்படுறனால ஃபாஸ்பேட்டோடைய அளவும் கால்சியத்தோடைய அளவும் குறைகிறனால தான் ரிக்கெட்ஸ் ஏற்படுது அப்படின்னு இவர் வந்து மிகச்சரியாக விளக்கினது மட்டும் இல்லாமல் காட் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெய், இது வந்து என்னன்னா காட் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது, அந்த மீனினுடைய கல்லீரலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய். ஸோ அதை வச்சு மருந்தாக அதை வந்து பயன்படுத்தலாம் இந்த ரிக்கெட்ஸ் பாதிப்பு உள்ளவங்களுக்கு அப்படின்றத இவர் பரிந்துரை பண்ணாங்க. இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது அந்த காலத்துலலாம் வைட்டமின் டி அப்படின்றது கண்டறியப்படவே இல்லை. பொதுவாக நம்மளுடைய உடம்புல வைட்டமின் டி இருக்கணும். அப்போ தான் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்மளுடைய எலும்புகளானது உறிஞ்சும். ஒருவேளை வைட்டமின் டி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ கால்சியத்தை உண்டா கூட அந்த கால்சியத்தை எலும்புகள்னால எடுத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம், அதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, அது சிறுகுடல்னால் உறிஞ்சப்படும். அந்த கால்சியம் சிறுகுடல்னால் உறிஞ்சப்பட்ட பிறகு சிறுகுடல்லேருந்து எலும்புக்கு அந்த கால்சியம் போகணும். அப்போ தான் கால்சியம் வலுப்பெறும்.
அப்போ அந்த கால்சியம் போகணும் அப்படின்னா விட்டமின் டி தான் அவசியம். அதுதான் வந்து ஒரு டூல் மாதிரி செயல்பட்டு சிறுகுடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எலும்புகளுக்கு அனுப்பும். அப்போ எலும்புகள் வந்து வலுப்பெறும். ஒருவேளை விட்டமின் டி இல்லை அப்படின்னா அப்போ கால்சியம் சிறுகுடல்லையே தங்கிரும், எலும்புகளுக்கு வந்து கிடைக்காது. அப்போ எலும்புகள் வலுவிழக்கும். அப்படி வலுவிழக்கும் போது இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படுது. ஸோ கால்சியத்தோடைய அளவு குறையிறது அப்படின்னா என்னென்னா, விட்டமின் டி இல்லாமல் போனால் கால்சியம் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த அளவு வந்து அதிகரிக்காது. இதில் எலும்பில் அப்போ எலும்பு வலுவிழக்கும். அப்போ தான் ரிக்கெட்ஸ் ஏற்படுது. ஸோ இந்த புரிதல் வந்து பிற்காலத்தில் தான் ஏற்படுது. ஆனால் இவர் அப்போவே வந்து காட் லிவர் ஆயிலை வந்து பயன்படுத்தினா ரிக்கெட்ஸை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் முக்கியம்னா, இந்த காட் லிவர் ஆயிலில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் விட்டமின் டி அப்படின்னு ஒன்று கண்டறியப்படவே இல்லை. அப்படியான காலத்தில் விட்டமின் டி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு விட்டமின் டி அப்படின்லாம் பேர் வைக்கல. அதுக்கு மாறாக அந்த காட் லிவர் ஆயிலில் இருக்கக்கூடிய சத்தானது இந்த கால்சியத்தை எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதன் மூலமாக ரிக்கெட்ஸ் பாதிப்பிலிருந்து மீண்டு வரலாம் குழந்தைகள் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் இவர் வந்து காட் லிவர் ஆயிலை பரிந்துரை செஞ்சாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இப்படி இவர் வாழ்நாள் முழுக்க குழந்தை மருத்துவத்தினுடைய டீச்சிங்லையும் ரிசர்ச்லையும் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1926 ஜூன் 20 அன்னைக்கு இவருடைய 53 வயசுலேயே இறந்து போனாங்க. இவ்வளோ சாதனைகள் இவர் பண்ணியிருந்தனால தான் அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி தரப்பிலிருந்து இவருடைய பேர்லையே ஜான் ஹாலண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விருதை தலை சிறந்த குழந்தை நல மருத்துவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வராங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு விருதுக்கு இவருடைய பேரிடப்பட்டதுன்னா அந்த ஃபீல்டில் இவர் ஆற்றின பங்களிப்பு தான் முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜான் ஹாலண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.